ஒரு சந்தோஷமாக தான் கேட்குறீங்க, பிரமாதமாக தான் கேட்குறீங்க. சரி. ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், படாத பாடுபட்டுட்டாங்க. 12ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல வந்து சனியும் இருந்து கை கெட்டினது வாய் கெட்டல. எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி, இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் இந்த சுப பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா சார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி. சார் 7.5 சனியில் போய் நல்லது நடக்குமா எங்கேயாவது? என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு சில பேருக்கு இது முதல் சுற்றாக இருக்கலாம், 2வது சுற்றாக இருக்கலாம், 3வது சுற்றாக இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அந்த முதல் சுற்று 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரும், விரயத்தையும் தரும். நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலைகளை பொறுத்து உங்களுக்கு லாபத்தை தரும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இதை எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சுப பலனை நான் சொல்லிகிட்டே போகலாம். இது அத்தனைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான பலன் வேணும்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.